அப்போ எனக்கு NFP கிடையாதா அப்படின்னு பாரு கேட்க, சுபிக்ஷா ஒரு 10 மினிட்ஸ் டைம் தரீங்களா, அதுக்கப்புறம் உன் முடிவை மாத்திப்பியா, இல்ல அப்போ இதே தான் ஏய் என்னது என்ன என்னடி சொல்ற அப்படின்ற நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து சுபிக்ஷா கிடைக்கலனோ, ஐயோ சுபிக்ஷாவோட பிறப்பை பத்தி பேசுறதும், சுபிக்ஷாவுடைய இது இவ வந்து இத ஒரு சிம்பத்தியா காமிச்சு டைட்டில் வின் பண்ருவா, அது இது ரொம்ப கேவலமா பேசுனதெல்லாம் வந்து மிகவும் கண்டிக்கத்தக்கது. அது வந்து நல்ல பேச்சு இல்ல. திவாகருக்கு இந்த சர்ஃபேஸ்ல வந்து ரெட் கார்டு தேவையில்லை. திவாகர் மாதிரியான ஒரு பர்சனுக்கு இந்த மாதிரியான ஒரு ஷோல இதுக்கப்புறம் நீங்க பிக் பாஸ் ஷோ நடத்தணும், சீசன்கள் பார்க்கணும், ஆடியன்ஸ் இருக்கணும்னா இந்த இடத்துல ரெட் கார்டு கொடுத்து அனுப்பிச்சிட்டீங்கன்னா அது தப்பா போயிடும். இந்த இடத்துல வந்து எப்படின்னா நீங்க எடுக்கிற ஒரு டெசிஷன், ஹோஸ்ட் பேசுற அந்த ஒரு விஷயம் வந்து இட் ஷுட் கிரியேட் a threat and fear in mind throughout the show. இப்படி எல்லாம் பிஹேவ் பண்ணக்கூடாது, அப்படிலாம் பிஹேவ் பண்ண இப்படிலாம் அசிங்கப்படணும். இந்த அசிங்கம் தான் ஒரு மனுஷனை வந்து ஒருவேளை இந்த மிஸ்டேக் லைஃப் டைம் ரிகரெட்டா எடுத்துக்கிட்டு மாத்துறதுக்கும் ஒரு நிறைய ஸ்கோப்பா இருக்கும். இதை எடுத்து பனிஷ்மெண்டா அனுப்புற அந்த கேட்டகரியா இருந்தா இட் ஷுட் பி அ மியூச்சுவல் சைட். இப்ப சனிக்கிழமை எல்லாரும் எழுந்துச்சு திவாகரால எங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சேஃப்டி மெஷர்மெண்ட் இஷ்யூ வருது அப்படின்னு சொன்னாதான் வில் கோ அகைன்ஸ்ட் திவாகர். சோ சுபிக்ஷாவோட மூவ் வந்து என்னைய பொறுத்த வரைக்கும் இட்ஸ் a very smart, intelligent. It is not called cunning, it is called part of the play. இந்த பிளேல நரி காக்கா பாட்டி வடை எப்படி எடுக்கிறதுன்னு தான் மேட்ச். நரி எடுக்குதா காக்கா எடுக்குதான்றது நரி தந்திரம் தான் பண்ணுச்சு. பாட்டி கிட்ட இருந்து காக்கா வடை எடுத்த மெத்தடாலஜி ஒரு வித்தியாசமான ஒரு மெத்தடாலஜி. நரி என்ன வந்து ஏமாத்திருச்சுன்னு சொல்றதெல்லாம் வந்து நரி சொன்னா நல்லா இருக்காது. ஐயா நிறைய எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த ஷோவை கவன் படத்துல டாக் பேக்க தூக்கி போட்டு ஒரு ஒரு விஜய் சேதுபதி ஒண்ணு பண்ணுவார்ல, அந்த விஜய் சேதுபதி மாதிரி இந்த வார ஷோவை மட்டும் ஒண்ணு பண்ணுங்க. இந்த வார ஷோ யாரு டிக்டேட்டோ ரெக்வெஸ்டோ பண்ணா அதெல்லாம் கேட்காதீங்க. உள்ள ஷோக்குள்ள வந்தவன வெள்ளிக்கிழமை நிகழ்வுகளை பாத்திரலாமான்றதுக்கு முன்னாடி நீங்க இந்த 5 வார மண்டே டு ஃப்ரைடேவை நீங்க பாத்துருங்க. பாத்துட்டு உங்க மனசுக்கு ஒண்ணு தோணும்ல, அதுபடி மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம ஷோ பார்த்த ஒரு ஹோஸ்டா எப்படி பேசணுமோ பேசிருங்க. எக்ஸ்பெக்டேஷன் சும்மா அப்படி இதுதான் தீபாவளி ஃபயரா இருக்கணும். ஒட்டுமொத்த மக்களுக்கும் மத்த எல்லா பிக் பாஸ் ஹவுஸுக்கும் விஜய் சேதுபதி ஹோஸ்ட்னா இப்படிதான் இருக்கணும்னு ரியாலிட்டி அவங்க அடங்குறாண்டி அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க சார். நாங்க ஹெவி எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்கோம். ஐயா நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு வெளியே பேசிட்டீங்க. இப்ப நான் பேசலங்க ஐயா. பசுபதி பயங்கரமா அடிச்சுக்கிற இடத்த வேடிக்கை பார்த்தாலே 5 வாரம் தப்பிச்சிடலாம் அந்த உதய் அந்த வீட்டுல. ஏன்னா இவங்க எல்லாம் தாண்டி அந்த பர்சனுக்கு வர்றதுக்கே டைம்